எனக்கு அசிங்கமாக பேச தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறத கேளு. காது கொடுத்து கேளு. நீ ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட்டு அந்த மூக்கில் ஒன்று விடுவாங்க பாரு, நம்ம எதனா மருந்து சாப்பிட்டா கூட நான் அந்த சேட்டையை பண்ணியிருக்கேன். ஏன்டா நான் வந்து அந்த இது சாப்பிட்டு விஷத்தை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஏன் படுத்தேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த விஷத்தை சாப்பிட்டது கூட எனக்கு பெருசாக தெரியல. அந்த மூக்கில் அந்த பைப்பு மாதிரி வயிற்ற க்ளீன் பண்ணுறேன்னு விடும்போது மூக்கில் ரத்தமாக ஊற்றிச்சு பாரு. அதுக்கு நான் அந்த விஷமே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு மோசமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போனால். அவரால் தான் நடந்ததுன்ற மாதிரி கூட நிறைய பில்டப்லாம் விட்டுறேன். அன்னைக்கு குழந்தை கிடையாதுல்ல, தெளிவாக அறிவு உனக்குன்னு ஆண்டவன் வந்து அறிவை கொடுத்து வச்சுருக்கான் இல்லையா, குழந்தை கிடையாது இல்லையா, அதனால் காது கொடுத்து கேளு. நீ அவரோட பர்சனல் உங்கள் 2 பேருக்கும் நடந்த அந்த பர்சனலை தூக்கி சோஷியல் மீடியாவில் போட்ட, அது உன் தப்பு. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கின, தலையில் தூக்கி தானாக மண்ணை வாரி போட்டுக்கினேன். அதையும் காது கொடுத்து கேட்கணும். அதுக்கும் சீமானவர்கள் காரணம் கிடையாது. முன்னாடி செஞ்ச தப்புக்கு ஒன்றா மேபி அவர் காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கிறது யார்? நீ தானே. அப்போ நீ தானே காரணம் மொத்தத்துக்கும். அது போய் மருந்து குடிச்சிட்டு அவர் தான் காரணம், நான் அவ்வளோ மனவலி, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எதுக்கு அந்த பில்டப் விடணும்? அது மாதிரிலாம் விடக்கூடாது.